என் தங்க பிள்ளையே, இப்பொழுது நீ மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அவசர செய்தியோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். நான் சொல்லும் இந்த 2 பேரிடம் மட்டும் நீ கவனமாக இரு. உன் எதிரே இருப்பவர்கள்தான் உன்னை பற்றி இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களின் அடையாளத்தை கண்டு கொள். உன்னிடம் நல்லவர்கள் போல் பேசிவிட்டு நீ கெடுதலை செய்தாலும் நீ செய்வதுதான் நன்மை என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். உன்னருகில் இருப்பவர்கள் உனக்கான விஷயத்தில் வெற்றி கிடைக்கக்கூடாது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து வெற்றி கிடைக்கும் தூரத்தில் உனக்கான விஷயம் இருந்து கொண்டு இருந்தாலும் அதிலிருந்து உன்னை எப்படியாவது தடைப்படுத்தியே ஆக வேண்டும் என்று உன்னை திசை திருப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். நீ கெடுதல் நினைக்கும் போதெல்லாம் இதுதான் சரி சரி என்று நினைத்து கொண்டு அதற்கான வேளையில் உன்னை அங்கு ஆசை மூட்டச் செய்கிறார்கள். நீ நல்லது என்று நினைக்கும் போதெல்லாம் இது நல்லதல்ல என்று உன்னை திசை திருப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களோ உன் வாழ்க்கையை அங்கு எப்படியாவது கெடுத்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் நீ இந்த தாயின் செல்ல பிள்ளை என்று அவர்களுக்கு தெரியாது அல்லவா? அதை உணர வைக்கும் காலமும் நேரமும் வந்துவிட்டது. நீ இனியேனும் கலங்காதே. அவர்களின் அடையாளத்தை உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். நீயோ எப்போதும் போல நம்மை போல தூய்மையான மனம் கொண்ட ஒருவராகத்தான் இருப்பார் என்று யாரிடமும் எந்த பாகுபாடும் இல்லாமல் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர்களோ உனக்கு எப்படியாவது கெடுதலை விளைவித்தே ஆக வேண்டும் என்று உனக்கான பாதையில் குறுக்கிட்டு செய்து உனக்கு வெற்றியை தடுப்பது என்று முடிவெடுத்து விட்டு உன்னை உனக்கான நல்லதிலிருந்து விலக்கி வைத்து கொள்வதற்கான முயற்சியை எடுத்து கொள்கிறார்கள். ஆசை தீயை மூட்டிவிட்டு நீ அப்படி செய் இப்படி செய் என்று உன் நேரத்தையும் பணத்தையும் வீணடித்து செய்வதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை மட்டும் எக்காரணம் கொண்டும் நம்பி விடாதே. நல்லதை செய்கிறேன் என்ற பெயரில் போலியான முகம் கொண்டதோடு மட்டுமல்லாமல் போலியான அன்போடு உன்னை சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழியை நான் அறியாமல் இருப்பேனா? எது நல்லது எது கெடுதல் என்று தெரியாமலே என் பிள்ளைகள் இத்தனை காலமாக மனம் குழம்பிக் கொண்டுதான் இருந்தார்கள். இனி அந்த தெளிவையும் அறிவையும் உனக்கு கொடுத்து உனக்குள் இருக்கின்ற ஞானத்தையும் தர்மத்தையும் கொடுத்து உனக்கான விஷயத்தில் உனக்கு வெற்றி வாய்ப்பினை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, இனி நான் தருவதாக என்று முடிவெடுத்து விட்ட பிறகு நீ நம்பிக்கையோடு இரு. எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டுமே மற்றவர்களிடம் சொல். உன்னை சுற்றி எல்லோரும் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் நீ உன் பலத்தையும் பலவீனத்தையும் பகிர்ந்து கொண்டே இருக்காதே. உன் ரகசியங்களை பிறரிடம் சொல்லாதே. அந்த ரகசியத்தை உன்னாலே பாதுகாக்க முடியவில்லை என்றால் பிறர் எப்படி பாதுகாத்து கொள்வார்? அதனால் நான் சொல்வதை கேள். யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் உன் மனசாட்சிக்கு உட்பட்டு உனக்கான வேலையை மட்டுமே நீ செய்து கொண்டு இரு. என் தங்கமே, உனக்கான வெற்றியை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகும் இனியும் பயமும் பதற்றமும் அடைய வேண்டாம். நீ நினைத்த காரியத்திலிருந்து விலகி விடாமல் எது உனக்கு நன்மதை தரும் என்று நினைக்கின்றாயோ அந்த செயலை மட்டுமே செய்து கொண்டே இரு. எத்தனை காலத்திற்குத்தான் இப்படி ஓடி ஓடி நான் ஓடாய் தேய போகிறேனோ? எனக்கான விடிவு காலம் எப்பொழுதுதான் கிடைக்கப் போகிறதோ என்று எண்ணிக்கொள்ளாதே. உனக்கான பாதையை தெளிவுபடுத்தவும் உனக்கான பாதையை புரிய வைக்கவும் தானே இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். வெற்றிக்கான தேடலில் நீ வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான வழியில் நீ தெளிவான ஒரு செயலை செய்து கொண்டே இரு. நடப்பது நானாக இருக்கும்போது நடத்தி வைப்பது நானாக இருக்கும்போது என் அருளையும் ஆசையும் பெற்று உனக்கு நல்லதை மட்டும்தான் நடத்தி தருவேன்.
நீ நம்பிக்கையோடு செயல்படும். காலம் கடந்து விட்டதோ என்று எண்ண வேண்டாம். காலம் கடந்தாலும் என் பிள்ளைகளுக்கான நல்லதை இந்த தாய் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பாள் என்பதில் உறுதியாகும் தீர்க்கமாகும் நம்பு. உன்னுடைய சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். மற்றவரின் விஷயம் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இது உலகின் யதார்த்தம்தான். எல்லோருக்கும் பிடித்த மாதிரி எல்லோராலையும் வாழ முடியாது. அப்படித்தான் உனக்கு பிடித்த மாதிரி மற்றவர்கள் இருக்க முடியாது. விருப்பு வெறுப்பையும் மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. உன்னை சுற்றி இருப்பவர்களும் உனக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். அவருக்கு பிடித்த மாதிரி உன்னை மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் இங்கு அதிகமாக உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதை நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களின் அடையாளத்தை சொல்வதற்குத்தான் இப்பொழுது இந்த வாராகி தாய் நான் வலம் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதில் என்ன நினைக்கின்றாயோ அதை நிறைவேற்ற இந்த தாய் இருக்கும்போது நீ நல்லதை மட்டுமே விதைத்து கொண்டு இரு. ஓம் வராகி தாயே போற்றி.